நாயகம் அவர்கள் 27 போர்க்களங்களிலே அவர் நின்றார். 9 போர்க்களங்களிலே உருவிய வாளுடன் போரிட்டார். நெற்றியில் ஏற்பட்ட காயம் கடைசி வரை இருந்தது. அந்த நபிகள் பெருமான் கடைசியில் கடனாக வாங்கி வந்த அந்த கோதுமையை திரும்ப கொடுக்க முடியவில்லையே என்ற கவலையோடு 2 உடைகள் தான் நபிகள் பெருமானுக்கு, மாற்று உடை வேறு கிடையாது. அவ்வளவு எளிமையாக அவர் வாழ்ந்ததும், அவர் தன்னுடைய மகளும் மருமகனும் கண்கள் குலம் ஆகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே என்று நெஞ்சமுருக பாடினாரே அபூபக்கர், அசேன் உசேன், அது வீரர் அலியின் பிள்ளைகள், பாத்திமா பெற்றெடுத்த கண்மணிகள். அந்த பிள்ளைகள் பாட்டனார் நபிகள் நாயகம் உட்கார்ந்திருக்க இடத்துக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டிருந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட முனைந்த போது அந்த பேரப்பிள்ளைகளை அழித்து, பேரப்பிள்ளைகளே, இது உன் பாட்டனின் சொத்து அல்ல, அரசாங்க சொத்து, இதை நீங்கள் தொடக்கூடாது, அந்த பேரிச்சம்பழங்களை அங்கேயே போட்டு விடுங்கள் என்று நபிகள் பெருமான் சொன்னதும், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களுடைய பிறந்த நாளாகிய இந்த ஜூன் 5ஆம் நாளில் நான் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுவதற்கு காரணம், விமர்சனங்கள் என்பது தாராளமாக விவரம் செய்ய, தாக்குதல்களை தொடுக்கலாம், நாம் ஆற்றப்பட வேண்டிய அவசியமே. உங்களை பின்பற்றுவதற்கும் உங்கள் சொல்லை கேட்டு பட்டினி கிடந்து காலை முதல் இந்த சாயங்கால வேலை வரை ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருப்பதற்கு எவ்வளவு பெரிய பேச்சினை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை நினைத்து நம்முடைய மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தெரியும். சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால் வசவாளர்கள் வாழ்க என்று அண்ணா சொன்னார். ஒரு குறிப்பிட்ட சகோதரர் பெயரை குறிப்பிட்டு நம்முடைய செந்தில் பேசினார். ஒரு பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஒரு அரைகுறை புத்தகம். அதை வெளியிட வேண்டும், என்னிடம் வசதி இல்லை என்றால் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான மண்டபத்தை நான் அமைத்து கொடுத்து அதற்குரிய வாடகை பணத்தையும் செலுத்தி 250 பேர் தான் அந்த மண்டபத்தில் உட்கார முடியும். 250 பேருக்கு நண்பர்கள் உணவும் நான் ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த புத்தகத்தை வெளியிடச் செய்தேன். அந்த நண்பர்தான் நீங்கள் சொல்ல நண்பர் தொலைக்காட்சியிலே என்னை அவ்வளவு கடுமையாக இதை விட தூக்கி விட்டு சாகலாம் என்று சொல்லியிருக்கிறார். வாழ்க அந்த நண்பர். எனக்கு யார் பேரும் ஆத்திரமில்லை. என்ன கொண்டு போகிறேன், யார் பேரும் ஆத்திரப்பட்டு? வாழ்க்கையின் பெரும்பகுதி ஓடி முடிந்து விட்டது. சாயங்காலம் வந்துவிட்டது.